ஈரானுடன் போர் புரிந்து வெல்ல முடியாது, இராணுவ ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது என்று சொல்லியிருக்கிறதா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபை சொல்லியிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகம் இந்த கருத்தை சொல்லியிருக்கார். எனவே அவர் வேறு என்ன எல்லாம் சொல்லியிருக்கிறார் என்பது சம்பந்தமாக விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம். ஈரானுடைய துறைமுகங்களை அமெரிக்கா முற்றுகையிட ஆரம்பித்து 24 மணி நேரம் கடந்திருக்கிறது. இந்த 24 மணி நேரத்தில் என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன என்று சொல்லி ஒரு சிறிய தொகுப்பு ஒன்று இருக்கிறது. அதனையும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் இலங்கை செய்தியிலும் பல முக்கியமான செய்திகள் இருக்கின்றன. புத்தாண்டு கொண்டாட்டங்கள் உள்ளிட்ட பல முக்கிய செய்திகள் இலங்கை செய்தியிலும் காத்திருக்கின்றன. எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். ஈரானுடன் போர் புரிந்து ஒரு பிரயோசனமும் இல்லை, அதில் வெற்றி பெறவும் முடியாது, அத்துடன் பிரச்சனைகளை தீர்க்கவும் முடியாது. எனவே போர் எண்ணத்தை கைவிட்டுட்டு சமாதான பேச்சுவார்த்தை மீளவும் ஆரம்பிக்கப்படணும், உடனடியாக ஆரம்பிக்கப்படணும் என்று சொல்லியிருக்கிறதாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகம் சொல்லியிருக்கிறார். அவருடைய பேர் உங்களுக்கு தெரியும், ஆண்டனியோ குட்டர்ஸ். அவர் தான் சொல்லியிருக்கின்றார். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபை அப்படி சொல்லாதே. ஐக்கிய நாடுகள் சபை என்ற வேலை என்னென்னு சொன்னால் எங்கேயாவது ஒரு இடத்துல யுத்தம் நடந்தால் பொதுமக்கள் கொல்லப்பட்டால் அந்த நேரம் ஐக்கிய நாடுகள் சபை சத்தமிடாமல் வாயை மூடிக்கொண்டு பேசாமல் இருக்கும். பிறகு யுத்தமெல்லாம் நடந்து முடிஞ்சு பொதுமக்கள் எல்லாம் செத்து முடிஞ்சா பிறகு அதுக்கு பிறகு பெரிய நம்ம எத்தனை பேர் செத்துன்னு கணக்கு பார்க்குறதுக்கு இதுதான் காலங்காலமாக நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். ஏன்னு சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபை என்றது சும்மா ஒரு பேருக்கு இருக்கக்கூடிய அமைப்பு. அதுக்கு பெரிய அளவில் அதிகாரங்களும் ஒன்றும் இல்லை. சும்மா ஒரு பேருக்கு ஒரு அமைப்பு என்று சொல்லி இருக்கிறது தான் ஐக்கிய நாடுகள் சபை என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீரென்று ஐக்கிய நாடுகள் சபை குரல் கொடுத்துருக்குது. இந்த பிரச்சனைக்கு யுத்தத்தால் தீர்வு காண முடியாது, எனவே யுத்தம் பிரயோசனம் இல்லை, உடனடியாக யுத்தத்தை நிறுத்தி போட்டு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கணும் என்று சொல்லி அதோட ஆண்டனியோ இருக்கார் தானே, இவர் பாகிஸ்தான் அதிகாரிகளோட தொலைபேசியில் கதைச்சிருக்கிறார் இந்த பேச்சுவார்த்தைகளை மீள ஆரம்பிக்கிறது சம்பந்தமாக. எனவே மிக விரைவில் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி ஒரு அறிகுறி ஒன்று தெரியுது. அது சம்பந்தமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் ஒரு கருத்து சொல்லியிருக்கார். அதை நான் பிறகு சொல்கிறேன். இதுக்கிடையில் ஆண்டனியோ 2 முக்கியமான விஷயங்களை வலியுறுத்துறார். அதாவது பேச்சுவார்த்தையில் ஈடுபடுற தரப்பினர் இருக்கிறது தானே, அவைக்கு முக்கியமான 2 தகுதிகள் இருக்கணும் என்று சொல்லி ஒன்று சொல்லியிருக்காரு என்று சொன்னால் தொடர்ச்சியாக ஈடுபடணும். பேச்சுவார்த்தை சொன்னால் தொடர்ந்து கதைக்கணும். 5 நாள் கதைக்கிறீங்க சரி வேறு இல்லையா, 10 நாள் கதைங்க. இப்போ என்ன கட்டு போச்சு, 10 நாள் கதைச்சும் சரி வேறு இல்லையா, சரி 10 மாதமாக பேச்சுவார்த்தை நடத்துங்க, ஒரு பிரச்சனையுமே இல்லை. பேச்சுவார்த்தை நடத்துறதால ஒரு நட்டம் பெறப்படுறதை நடத்துங்க நல்லா பேச்சுவார்த்தை என்று சொல்லியிருக்கார். தொடர்ச்சியாக ஈடுபடணும் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் அது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு மறைமுகமாக சொல்லப்பட்ட கதை தான். ஒருக்கா பேச்சுவார்த்தை நடத்தி போட்டு வெளியில் சொன்னவர் பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு பெருசாக அக்கறை இல்லை, ஈரான் ஒப்புக்கொண்டாலும் சரி தான் ஒப்புக்கொள்ளாட்டியும் சரி தான், எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை என்று சொல்லி அறிக்கை விட்டவரா இல்லையா. எனவே இந்த மாதிரி பொறுமை இல்லாமல் சுடுவது மடியப்படி என்று சொல்லி பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. எனவே பொறுமையாக பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு சொல்லி ஒரு கிளாஸ் எடுத்திருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர். பரவாயில்லை, இப்போயாவது ஐக்கிய நாடுகள் சபை லைட்டாக வேலை செய்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம். 2வது சொல்லியிருக்கார், பேச்சுவார்த்தையில் ஈடுபடுற தரப்புக்கு உண்மையான விருப்பம் இருக்கணும், பொலிட்டிக்கல் வில் என்று சொல்லியிருக்கார். அதாவது உண்மையான ஒரு அரசியல் விருப்பம் இருக்கணும் சமாதானத்தை அடைகிறதுக்கு, அப்படி இருந்தால் சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கார். எனவே இதை ஏற்றுக்கொண்டு பேச்சுவார்த்தைகள் மிக விரைவில் ஆரம்பிக்கணும் என்றுதான் எங்களுடைய விருப்பம். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு நல்ல செய்தி ஒன்று சொல்லியிருக்கார். இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில் ஒரு நல்ல செய்தி ஒன்றை சொல்லியிருக்காரு என்று சொன்னால் அடுத்து வரும் 48 மணி நேரத்தில் 2 நாட்களில் பேச்சுவார்த்தைகள் மீள ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி தான் நம்புகிறேன் என்று சொல்லியிருக்கார். அதற்கான அலுவல்கள் நடந்து கொண்டிருக்கான், பின்பக்கத்தால் அலுவல்கள் நடந்து கொண்டிருக்கான். என்ன ஒன்று கொஞ்சம் ஸ்லோவாக நடக்குது, மற்றபடி அலுவல்கள் நடந்து கொண்டிருக்குது. எனவே அடுத்து வரும் 48 மணி நேரத்தில் பேச்சுவார்த்தைகள் மீள ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். அங்கே பாகிஸ்தானம் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். நீங்கள் எத்தனை சுற்று பேச்சுவார்த்தை நடத்தினாலும் சரிதான், எத்தனை மாதங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் சரிதான், நாங்கள் அதுக்கான ஒத்துழைப்பை தர தயாராக இருக்கிறோம், பேசுங்க தாராளமாக, ஆனால் பிரச்சனையை தீருங்க, சண்டை பிடிக்க வேணாம்னு சொல்லி பாகிஸ்தான் தரப்பிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சமாதானம் வந்தால் அது நல்ல விஷயம் தானே. அமெரிக்காவின் முற்றுகை ஆரம்பித்து 24 மணி நேரம் முடிஞ்சது. இந்த 24 மணி நேரத்தில் என்னென்ன எல்லாம் நடந்திருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் தெய்வாதீனமாக எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலை. 2 தரப்புக்கும் இடையில் மோதல், தாக்குதல் அல்லது சீண்டல்கள் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அமைதியாக இருக்குது. அது வரவேற்கப்பட வேண்டிய நல்ல விஷயம். அதுக்கு இன்னும் ஒரு காரணம் 2 பேருமே கிட்ட இல்லை. ஈரானிய படையினரும் அமெரிக்க படையினரும் கிட்ட இல்லை. இவையல் இந்த தொங்கல், அவையல் அந்த தொங்கல். 2 பேருக்கு நடுவில் பின்னாம்பரி இடைவெளி ஒன்று இருக்குது. மிக முக்கியமாக அமெரிக்காவினுடைய படைகள் 15 கப்பல்கள் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருந்தாலும் அந்த 15 கப்பல்களுமே இன்னமுமே அரபு கடலில் தான் நிற்கிறார்கள். அதாவது முதல் எங்கே இருந்தார்களோ அதே இடத்துல இருக்கிறார்கள். கொஞ்சம் மூவ் பண்ணி
போகல. ஏன்னு சொன்னால் ஈரான் சொல்லியிருந்தது, நீங்கள் அங்கே நிற்கிறது ஓகே, நீங்கள் கப்பலை மறிச்சாலும் சரி தான், என்னத்தையாவது மறியுங்கோ பிரச்சனை இல்லை, ஆனால் இங்கெல்லாம் வரப்படாது, கிட்ட வந்தீங்களோ பிரச்சனை என்று சொல்லி ஈரான் ஏற்கனவே சொல்லி போட்டுது. எனவே அமெரிக்காவும் வந்து கிட்ட போகையில் எட்ட நின்று கொண்டு தான் நடக்குது அலுவல். அதாவது இந்த கோட்டை தாண்டி நானும் பெற மாட்டேன், நீயும் பெற மாட்டேன், பேச்சா தான் இருக்கும்னு சொல்லிவிட்டு ரெண்டு தரப்புமே வந்து நிற்கிறபடியால் சண்டை சச்சரவு மோதல்கள் எதுவுமே இல்லாமல் கடந்த 24 மணி நேரமும் அமைதியாகவே இருந்தது. ஆனாலும் 6 கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்காவினுடைய கட்டளையை அடுத்து 6 கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாக இது முதலாவது. அதை விட 8 கப்பல்கள் வந்து அனுமதியோட ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி போயிருக்கின்றன. 8 கப்பல்கள் மொத்தமாக. அதில் வந்து முதல் 3 கப்பல்களை பற்றின விவரங்களை நாங்கள் ஏற்கனவே போட்ட காணொலியில் வந்து சொல்லியிருந்தேன், என்னென்ன கப்பல்கள் எந்த நாட்டு கப்பல்கள் என்று சொல்லி. அதுக்கு பிறகு இன்னும் ஒரு 5 கப்பல்கள், மொத்தமாக 8 கப்பல்கள். அது இதுவரை கிடைக்கப்பெற்ற தகவல்கள். இது வந்து தொடர்ந்து அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கும். இன்னும் அந்த கப்பல்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதேவேளை அமெரிக்கா சொல்லியிருக்க என்னென்னு சொன்னால், தாங்கள் முற்றுகையை ஆரம்பித்த பிறகு ஒரு சில கப்பல்கள், அந்த பிராந்தியத்தில் நின்ற ஒரு சில கப்பல்கள் வந்து திடீரென்று தங்களுடைய திசைகளை மாற்றிக்கொண்டு வேறு இடத்துக்கு தூரத்துக்கு நகர்ந்து விட்டதாக சொல்லியிருக்கிறார்கள், கிட்ட விரையில் என்று சொல்லி. தங்களுடைய சோதனை நடவடிக்கைகளுக்கு உட்பட விரும்பாத சில கப்பல்கள் வந்து அந்த பகுதியிலிருந்து விலகி சென்றதாக அமெரிக்கா சொல்லியிருக்கிறது. எனவே அதை பற்றின முழுமையான விவரங்கள், எந்த நாட்டு கப்பல்கள் எந்தெந்த கப்பல்கள் விலகி போன என்று சொல்லி அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஒன்றும் கிடைக்கல. இருந்தாலும் இப்போ வரைக்கும் சுமூகமாக இருக்கின்றதான். இதுக்கிடையில் அமெரிக்கா இன்னும் ஒரு விஷயத்தையும் அறிவித்திருக்கிறது. சிலவளை வந்து சில கப்பல்களை வந்து பிடிக்க வேண்டி வருந்தானே, கைப்பற்ற வேண்டி வருந்தானே. எனவே அந்த மாதிரியான கப்பல்களை வந்து பிடிச்சு கொண்டு வந்து வைக்கிறதுக்கு தற்காலிகமாக ஒரு ஹோல்டிங் ஏரியா என்று சொல்லி ஒரு ஏரியா உருவாக்கி வச்சிருக்கிறோமாம். ஒன்று வந்து அரபு கடலில், அரேபியன் கடலில், மற்றது வந்து அங்கால தள்ளி இந்து மகா சமுத்திரத்தில் வந்து 2 இடத்துலையும் வந்து ஹோல்டிங் ஏரியா தற்காலிகமான முறையில் வந்து தாங்கள் உருவாக்கி வைத்திருப்பதாக அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது. நிரந்தரமான ஒரு இடத்தை கண்டுபிடிக்கும் வரை இந்த தற்காலிகமான இடங்கள் பாவிக்கப்படும் என்று சொல்லி அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. அப்போ கதைக்கிற கதையை பார்த்தா ஹோர்முஸ் நீரிணையை இப்போதைக்கு திறக்கிற ஐடியா இல்லை போல இருக்கு. ஓம் தானே. அடுத்ததாக இலங்கை செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தலைமையில் நடந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இன்று நாள் முழுவதும் சமூக வலைத்தளங்களிலும் ஊடகங்களிலும் முக்கியமான ஒரு செய்தியாக ஆக்கிரமித்திருந்தது. காரணம், அவ்வளவு எளிமையாக யாருமே எதிர்பாராத ஒரு விதமாக ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய புத்தாண்டை வந்து கொண்டாடியிருந்தார். அதாவது புதிதாக அமைக்கப்பட்ட ஒரு வீடு, அதாவது டித்வா புயல் காரணமாக முற்று முழுதாக அழிந்த ஒரு வீடு, அந்த புதிய வீட்டு திட்டம் கொடுத்தது தானே, அதன் அடிப்படையில் வந்து இப்போ கடந்த 5 மாதங்களுக்குள்ள கட்டப்பட்ட ஒரு புதிய வீடு. இன்றைக்கு தான் அந்த வீட்டினுடைய குடிபூரலும் இன்றைக்கு தான். எனவே குடிபூரல் புது வருஷம் எல்லாத்தையும் சேர்த்து, எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் நேரடியாக அந்த வீட்டுக்கு சென்று அந்த வீட்டில் இருந்தவர்கள் மற்றும் அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லி எல்லாருமாக சேர்ந்து புது வருடத்தை கொண்டாடினார்கள். இது வந்து அனுராதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்தில் தான் இந்த வீடு இருக்கிறது. இந்த வீடு வந்து டித்வா புயல் காரணமாக முற்று முழுதாக அழிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எனவே அந்த புதிய வீட்டில் தான் இன்று புது வருடத்தை கொண்டாடியிருக்கின்றார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள். அதே வழியில் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் இன்னும் ஒரு இடத்தில் தன்னுடைய புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த புத்தாண்டு காலங்களில் வந்து சிங்கள மக்கள் வந்து இந்த ரபான் என்று சொல்லி ஒரு இசைக்கருவி இருக்குதானே, அது வந்து வாசிக்கிறது தானே, அது வந்து அவைன்ற ஒரு சம்பிரதாயம் தானே. அதே மாதிரி பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களும் ஏனையவர்களுடன் சேர்ந்து அந்த ரபான் இசை வாசித்ததும் சமூக வலைத்தளங்களிலும் ஊடகங்களிலும் வந்து அந்த காணொளிகள் வந்து வேகமாக பரவிக்கொண்டிருந்தன, வைரலாகி இருந்தன. அந்த காணொளியை இப்பொழுது பார்ப்போம். அடுத்ததாக வியக்க வைக்கும் புத்தாண்டு வருமானம். வெறும் 3 நாட்களில் 163 மில்லியன் ரூபாய் சம்பாதித்திருக்கிறது தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் வந்து ஏராளமான மக்கள் வந்து கடந்த 3 நாட்களில், அதாவது 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி, இந்த 3 நாட்களையும் வந்து ஏராளமான மக்கள் வந்து இப்போ விடுமுறைக்கு போகிறது தானே. இப்போ கொழும்பு மாதிரியான பெரிய நகரங்களில் வந்து தங்கி நின்று வேலை செய்கிறார்கள் பெரும்பாலும் வந்து வெளி மாவட்டத்து ஆக்களைத்தான் இருப்பினும். எனவே இந்த புது வருஷம் மாதிரியான காலங்களில் கட்டாயம் வீட்டை போயினும் தானே. எனவே அந்த மாதிரி போன மக்களால் வந்து வீதியே நிரம்பி வழிந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால் வந்து வெறும் 3 நாட்களில் 163 மில்லியன் ரூபாய் வருமானமாக கிடைத்திருக்கிறதாம். அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3ஆவது நாள் 12ஆம் தேதி மட்டும் அன்றைக்கு மட்டும் 45 மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்ததாக சொல்லப்படுகிறது. இது புத்தாண்டு வருமானம். நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.